கிராமத்துல வெயில் நிறைஞ்ச நாள் இது. லல்லன் தரையில உட்கார்ந்திருந்தான். அப்புறம் அவனுக்கு பக்கத்துல காலியான அரிசி பானை இருந்தது. பக்கத்திலேயே கட்டில்ல அவனுடைய அம்மா இரும்பிக்கிட்டே படுத்திருந்தாங்க. அவங்களோட நிலைமை ரொம்பவும் பலவீனமா இருந்தது. லல்லன் ரொம்ப ஆழ்ந்த கவலையோட தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். வீட்ல ஒரு பருக்க அரிசி கூட இல்ல. அம்மா உடல்நிலை மோசமாகிட்டே போகுது. அப்புறம் அவங்க வைத்தியத்துக்கு என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. இன்னைக்கு எப்படியாவது ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா நாங்க பட்டினிலேயே செத்து போயிடுவோம். அப்பதான் லல்லனோட அம்மா கண் விழிச்சாங்க. அப்புறம் ரொம்ப கவலையோட அவனை பார்த்தாங்க. லல்லன் கண்ணா, நீ கவலைப்படாதப்பா, அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார்ப்பா. நீ முதல்ல போய் வேலை ஏதாவது தேடு. ஆனா உன்னை நீ கவனமா பாத்துக்கப்பா. லல்லன் மெதுவா தன்னுடைய கண்களை தொடச்சுக்கிட்டான். அப்புறம் சரின்னு சொல்லி தலையசைச்சான். அதுக்கப்புறம் அவனோட டிஃபன் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வேலையை தேடி புறப்பட்டான். லல்லன் கிராமத்தோட ஆலமரத்தடிக்கிட்ட போனான். சில பேர் அங்க ஜமீன்தார் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் தன்னுடைய பணம் அப்புறம் நகைகளுக்கான திமிர காட்டிட்டு இருந்தாரு. லல்லன் அவர்கிட்ட போய் தலை குனிஞ்சு வணக்கத்தை செலுத்தினான். ஜமீன்தாரையா, ராம் ராம். இன்னைக்கு வயல்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. மருந்து வாங்கறதுக்கும் கொஞ்சம் அரிசி வாங்கறதுக்கும் பணம் தேவை. ஜமீன்தார் லல்லனை பார்த்து சிரிச்சாரு. அப்புறம் அவரை தள்ளி விட்டாரு. அங்க உட்கார்ந்து இருந்தவங்களும் லல்லனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு லல்லன், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்னுடைய வயல்ல வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. உன்னுடைய துரதிருஷ்டத்தினால என்னுடைய வயல்ல இருக்கிற பயிர்களும் கெட்டு போயிடுப்பா. மரியாதை எங்க போயிடு. உனக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. அவமானம் தாங்க முடியாம லல்லனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவன் ரொம்ப அமைதியா திரும்பினான். அப்புறம் கிராமத்தோட காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். ஆனா ஜனங்க அவனை பின்னாடி கேலி பேசினாங்க. லல்லன் அடிக்கிற அந்த பயங்கரமான வெயில்ல பல மணி நேரம் நடந்து போய்கிட்டே இருந்தான். வேலை கிடைக்காததுனால அவன் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தான். அவனோட இயலாமையினால தன்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த இடத்துக்கு சோர்ந்து போய் ஒரு சாது வந்தாரு. அப்புறம் லல்லன் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. என்னப்பா கண்ணா, உன்னால எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமாப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயா வணக்கங்க. என்கிட்ட சாப்பிடுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என்னுடைய உணவை நீங்க சாப்பிடலாம். நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. இந்தாங்க. லல்லன் தனக்கு கொண்டு வந்த உணவை பரந்த மனசோட அந்த சாது கிட்ட கொடுத்தான். சாது சுக்கா ரொட்டியும் அந்த தண்ணியான சாம்பாரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு ரொம்ப ஆசையா சின்ன பருக்கி எடுத்து வாயில போட்டாரு. அப்புறம் அவரு தன்னுடைய பையில இருந்து சோப்போட பபுள் பாட்டிலை எடுத்து லல்லன் கையில கொடுத்தாரு. லல்லன், உன்னுடைய நல்ல எண்ணத்தையும் உன் அக்கறைய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உன்கிட்ட உனக்குன்னு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நீ உன்னுடைய உணவை எனக்கு கொடுத்த. இது ஒன்றும் சாதாரண சோப்பு பபுள் வர பொம்மை கிடையாது. இது ஒரு ஆசைய நிறைவேற்றுற மாய பபுள். லல்லன் அந்த சின்ன டப்பாவை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தான். அத அவன் ரொம்ப கவனமா கையில எடுத்தான். ஏதோ ரொம்ப பெரிய விலை உயர்ந்த பொருள் மாதிரி. நிஜமாவா? இது என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்குமா? எப்பெல்லாம் நீ ஒரு பபுளை இதுல இருந்து கூப்பிடுறியோ அப்புறம் உன்னுடைய தேவையான விஷயத்த சொன்னீங்கன்னா அது உண்மையாயிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்க, இது உன்னுடைய உண்மையான தேவைகளை மட்டும்தான் நிறைவேற்றி வைக்கும். என்னைக்காவது நீ பேராசப்பட்டீன்னா நீயே இந்த பபுள்குள்ள கைதாயிடுவ. லல்லன் ஆச்சரியத்தோட அந்த பாட்டில பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் சாதுவை திரும்பி பார்த்த போது சாது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாரு. லல்லன் கண்ணை விரிச்சு மறுபடியும் அந்த பாட்டில பார்க்க ஆரம்பிச்சான். ராத்திரி லல்லன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவனுடைய அம்மா இப்பவும் உடம்பு சரியில்லாம கட்டில்ல படுத்திருந்தாங்க. காட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவன் தன்னுடைய அம்மா கிட்ட சொன்னான். என்ன, நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யாருக்கு தெரியும், ஆனா நாம அத முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். இப்படி சொல்லிட்டு லல்லன் காத்துல ஒரு பபுளை ஊதினான். கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த பபுள் காத்துல மிதந்துட்டு இருந்தது. ஏ மாய பபுளே, என்னுடைய உடம்பு சரியில்லாத அம்மாவுக்கு மருந்து மாத்திரை, அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு கொஞ்சமா அரிசியை கொடு. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த பபுள் உடைஞ்சதுமே கொஞ்சம் மளிகை சாமானும் மருந்தும் தரையில வந்து விழுந்தது. இந்த அதிசயத்தை பார்த்துட்டு லல்லனும் அவனுடைய அம்மாவும் அதிர்ந்து போயிருந்தாங்க. லல்லனோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவன் உடனே ஃப்ரெஷ்ஷா சமைக்க ஆரம்பிச்சான். அம்மாவுக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருந்து கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் அவங்க அம்மாவை தூங்க வச்சான்.
ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் லல்லனோட வயிறு நிறைஞ்சது. மறுநாள் காலையில லல்லன் பைய எடுத்துக்கிட்டு தன்னோட கிராம வழியா போனான். அப்பதான் அந்த இடத்துல அவன் ஒரு 7 வயசானவரை பார்த்தான். அவரு தான் கையில இருந்த உடைஞ்சு போன தடிய பார்த்துட்டு ரொம்ப சோகமா இருந்தாரு. ஐயா, என்ன இது? உங்களுடைய தடி உடைஞ்சிடுச்சா? ஆமா கண்ணா, இதுதான் என்னுடைய கடைசி தடி. இப்போ என்கிட்ட புதுசா இன்னொன்னு வாங்கறதுக்கு கையில காசும் கிடையாது. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா எப்படிப்பா? லல்லன் தன்னுடைய பேக்ல இருந்து சோப்பு பபுள் பாட்டிலை எடுத்தான். அவன் ஒரு பபுளை பறக்க விட்டு கைத்தடி வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டான். அந்த பபுள் உடைஞ்சதும் அங்க ஒரு தடி வந்து விழுந்தது. லல்லன் அதை அந்த வயசான மனிதர் கையில கொடுத்துட்டான். கண்ணா லல்லன், கடவுள் உன்னுடைய நேர்மையான எண்ணத்துக்கான பலனை கண்டிப்பா கொடுப்பாரு. லல்லன் அவரை பார்த்துட்டு ரொம்ப அன்பா சிரிச்சான். அதுக்கப்புறம் லல்லன் அந்த கிராமத்துல சுத்தி சுத்தி உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவிகளை செஞ்சான். அவன் ஒரு வயசான அம்மாவுக்காக மளிகை சாமான் கேட்டான். கிழிஞ்சு போன உடைய போட்டுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் கேட்டான். அப்புறம் பயிர்கள் நாசமா போடுறதுனால கஷ்டப்படுற விவசாயிகளுக்கும் அவன் உதவி செஞ்சான். மெல்ல மெல்ல லல்லன் தன்னுடைய தேவைகளை அதே மாய பபுலால நிறைவேற்றி கேட்டான். 1 மாசம் கடந்து போயிடுச்சு. லல்லன் இப்ப தன்னுடைய வீட்டை முழுமையா சரி பண்ணிட்டான். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தோட்டத்தையும் அவன் போட்டு வச்சிருந்தான். அவனோட அம்மா பார்க்க இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்புறம் தோட்டத்துல செடிங்களுக்கு அவங்க தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப லல்லனுக்கு சாப்பாட்டை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அப்பதான் தூரத்துல அந்த பக்கமா போன ஜமீன்தாரு இது எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்புறம் அவருடைய மனசுல சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த லல்லன் நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு இவங்கிட்ட நல்ல உணவு, நல்ல துணிமணி, அப்புறம் அம்மாவுக்கு மருந்துலாம் வாங்குறான். எங்க இருந்து வர ஆரம்பிச்சது? நிச்சயமா இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இத நான் கண்டிப்பா கண்காணிச்சே ஆகணும். லல்லன் தன்னுடைய அம்மா கூட வீட்டுக்குள்ள போனா. ஜமீன்தார் யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டு ஜன்னல் கிட்ட வந்து அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாரு. அவர் பார்க்கும்போது அந்த பபுள் உடைஞ்ச உடனே திடீர்னு ஒரு உள்ளன் கம்பளம் வந்தது. இத பார்த்ததும் ஜமீன்தார் அதிர்ச்சி ஆனாரு. அதுக்கப்புறம் அவருடைய மனசுல பேராசை ஏற்பட ஆரம்பிச்சது. சாயந்தரம் லல்லன் தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் புறப்பட்டு போனான். அப்புறம் வீட்டுல யாருமே கிடையாது. வாய்ப்பை பார்த்து ஜமீன்தார் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவரு மெதுவா வீட்டு கதவை திறந்தாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஜமீன்தார் அந்த அறைக்குள்ள போனாரு. அப்புறம் மேஜிக்கல் சோப்பு பபிள் பாட்டில்ல எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சாரு. எங்க போச்சு அந்த மாய பொம்மை? அந்த பிச்சைக்காரன் எங்க அதை மறைச்சு வச்சிருக்கான்? கடைசியில அந்த பாட்டில் கீழே இருக்கிறத அவரு கவனிச்சிட்டாரு. இங்க இருக்கு, கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற செல்வங்கள் எல்லாம் என் கைக்குள்ள இருக்கும். அவருடைய முகத்துல பேராசை நிறைஞ்ச சிரிப்பு வந்துடுச்சு. அவர் அதை எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. ராத்திரி ஜமீன்தார் தன்னுடைய பங்களாவுக்கு வந்தாரு. அவரு சோஃபால உட்காந்துக்கிட்டு அந்த சோப்பு பபுள் பாட்டில கையில எடுத்தாரு. அவரு ஒரு பபுள பறக்க விட்டாரு. அவரு முன்னாடி அந்த பபுள் காத்துல மிதக்க ஆரம்பிச்சது. பபுல்லே, எனக்கு வியாபாரத்துல எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சோ அந்த பணத்தை நீ திரும்ப கொடுத்துரு. அப்புறம் என்னுடைய இந்த பங்களாவோட உடைஞ்சு போன சுவர்களை ரொம்ப புதுசாவும் அழகாவும் செஞ்சிரு. அந்த பபுள் உடைஞ்சதுமே ஒரு பணப்பை வந்து கீழே விழுந்தது. கூடவே அந்த வீட்டோட சுவர்கள்லாம் அப்படியே புதுசா பளிச்சுன்னு மாறிடுச்சு. ஜமீன்தார் இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஆனா அவருடைய பேராசை இன்னும் அதிகமாயிடுச்சு. அவர் மறுபடியும் ஒரு பபுல ஊதி விட்டாரு. நான் இந்த மொத்த ராஜ்யத்தோட பெரிய பணக்காரனா மாறணும். ஒரு மலை அளவுக்கு தங்க பொற்காசுகள் எனக்கு தேவை. எனக்கு ராஜ அரண்மனை வேண்டும். எல்லாமே இப்பவே கொடுத்துடு. ஆனா இந்த தடவை அந்த பபுள் உடையல. அது வேகமா ஜமீன்தாரை நோக்கி போச்சு. அப்புறம் அவரை அதுக்குள்ள கைது பண்ணிடுச்சு. பயந்து போய் ஜமீன்தார் அதை உடைச்சு வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ள இருக்கிற காத்து குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. மறுநாள் காலையில லல்லன் வேலை விஷயமா பேசுறதுக்காக ஜமீன்தார் வீட்டுக்கு போனான். இப்போ அவனுக்கு விஷயம் தெரியாது, அதாவது அவனுடைய அந்த மாய பாட்டில் திருடு போயிடுச்சுன்னு. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஜமீன்தார் அந்த பபுள்குள்ள அடைஞ்சிருக்கிறதையும் அப்புறம் அந்த பாட்டில் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவன் அதிர்ச்சி ஆயிட்டான்.
லல்லன், என்ன காப்பாத்துப்பா. என்னால மூச்சு விடவே முடியல. நான் உன்னுடைய மாய பபுல திருடிட்டு வந்துட்டேன். நான் பேராசப்பட்டேன். இப்போ இதுல நான் கைதாயிட்டேன். என்ன காப்பாத்துப்பா, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்ப்பா. லல்லன் அந்த பாட்டிலை நோக்கி பார்த்தான். அவனுக்கு உடனே சாது அன்னைக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. என்னைக்கு நீ பேராசப்படுறியோ அன்னைக்கு நீயே இந்த பபுள்குள்ள கைதாயிடுவ. லல்லனுக்கு புரியவே இல்ல, ஜமீன்தாரை இந்த பபுள்குள்ள இருந்து வெளியே எப்படி எடுக்கிறதுன்னு. ஜமீன்தார் ஐயா, நீங்க எதுக்காக இப்படி செஞ்சீங்க? சாது பாபா என்கிட்ட ரொம்ப தெளிவா எச்சரிக்கை பண்ணாரு. என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைக்கு அதிகமா பேராசப்படுறானோ அவன் இந்த மாய பபுளுக்குள்ள நிரந்தரமா கைதாயிடுவானா. அந்த பபுள்குள்ள இருக்கிற ஜமீன்தார் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. அவரு மயக்கம் ஆகிற சமயத்துல லல்லன் சீக்கிரமா திரும்பினான். அப்புறம் சாதுவை தேடி கேட்டு காட்டை நோக்கி ஓடினான். லல்லன் வேர்வையால நனைஞ்சு காட்டு பக்கமா ஓடினான். அவன் அதே பெரிய ஆலமரத்து கிட்ட போய் நின்னான். அங்க முட்டி போட்டு கீழே உட்கார்ந்தான். அப்புறம் சத்தம் போட்டு சாது ஐயாவை கூப்பிட்டான். பாபா, தயவு செஞ்சு வாங்க. ஜமீன்தார் ஐயா பேராசப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அவர் தன்னுடைய உயிரை இழந்துருவாரு. தயவு செஞ்சு அவருக்கு கருணை காட்டுங்க, அப்புறம் அவரை காப்பாத்துங்க. அந்த பழைய சாது மெல்லிய சிரிப்போட அந்த இடத்துல தோன்றினாரு. அவருடைய கையில ஒரு சாதாரண ஊசி இருந்தது. லல்லன், அந்த பப்புல அந்த மனுஷனால தான் உடைக்க முடியும். அவன் மனசுல எந்த பேராசையும் இருக்க கூடாது. அப்புறம் அவனுடைய எண்ணங்கள் முழுமையா உண்மையா இருக்கணும். இந்த ஊசியை வாங்கிக்க, இத வச்சு அந்த பப்புல குத்து. லல்லன் அந்த ஊசியை வாங்கினான். அப்புறம் சாதுவை வணங்கினான். அப்புறம் உடனே அந்த இடத்த விட்டு அவன் புறப்பட்டான். லல்லன் ரொம்ப வேகமா ஜமீன்தாரோட மாளிகைக்குள்ள போனான். அவன் முன்னாடி போய் அந்த பபுல்ல ஊசியால தொட்டான். அந்த பபுல் உடைஞ்சது. அப்புறம் ஜமீன்தார் இரும்பிக்கிட்டே அங்க தரையில கீழே விழுந்தாரு. தன்னுடைய தவற உணர்ந்து அவர் உடனே லல்லன் முன்னாடி தலை குடிஞ்சு நின்னாரு. லல்லன், நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க. நான் உங்ககிட்ட எப்பவும் தவறுதலா தான் நடந்துகிட்டேன். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான சொத்துங்கிறது பணமோ தங்கமோ கிடையாது. அதுதான் நேர்மை. என்ன மன்னிச்சிடுப்பா. நீங்க உங்க தவற ஒத்துக்கிட்டீங்க. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்லைங்க. ஜமீன்தார் லல்லன் சொல்றத கேட்டுக்கிட்டாரு. அப்பதான் டேபிள் மேல இருந்த அந்த மாய பபிள் பாட்டில் திடீர்னு மாயமா மறைஞ்சு போச்சு. ஜமீன்தார் தான் செஞ்ச தவறுக்கான பாடத்தை கத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த இடத்துல நம்மளோட கதை முடிவடைஞ்சது.